ஹலோ கைஸ், வெல்கம் டு குக் வித் சாரா ஒர்க்கிங் மாம் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மஷ்ரூம் பிரியாணி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பிரியாணியை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக அண்ட் ஈஸியாக சூப்பராக பண்ணிடலாம். அண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ்வலாக பிரியாணினாலே நிறைய ஆயில் போடணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் தாட் அப்படி இல்லை. நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே பிரியாணி ஸ்பைசஸ் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ பட்டை, கிராம்பு, லவங்கப்பூ அண்ட் பிரியாணி லீஃப் இது மாதிரி எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ண பிறகு 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பிரியாணிக்கு நீங்கள் இது மாதிரி நீங்கள் நீல வாக்கில் கட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி நல்லா 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணிக்கு வெங்காயம் நிறைய ஆட் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து மண் பாட்டில் தான் செய்கிறேன். இது ரொம்பவே நல்லா டேஸ்டியாக வந்திருந்தது. நீங்களும் உங்கள்கிட்ட மண் பாட் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆனியன் நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு ஈவன் தக்காளியுமே நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா மெலிசாக நீல வாக்கில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கேன். கட் பண்ணிவிட்டு ஸோ வெங்காயத்தோடு ஆட் பண்ணி நல்லா அந்த தக்காளி, வெங்காயம், ஆயில் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வீட்டில் தான் ரெடி பண்ணேன். ஸோ ரெடிமேடாக வாங்குகிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இஞ்சி பேஸ்ட் பூண்டு அரைக்கும் போது பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இஞ்சி கொஞ்சம் கம்மியாகவும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா சூப்பராக உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நல்லா இது வதங்கி வரணும். வெங்காயம், தக்காளி அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு ஆயிலில் நல்லா வதங்கி வரணும். ஸோ நீங்கள் பிரியாணி பண்ணும்போது ஒரு டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லா வரும் அண்ட் சாதமும் கண்டிப்பாக குழையாது. ஸோ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போன பிறகு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நல்லா ஃப்ரை ஆன பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கொரியண்டர் பவுடர் அண்ட் 1/2 ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ஆல்ரெடி நீங்கள் பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மெஷர்மெண்ட் 1 கப் பிரியாணி ரைஸ்க்கு. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொரியண்டர் பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நல்லா அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிடணும். எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆன பிறகு நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மஷ்ரூமே நான் வந்து நீல வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி கட் பண்ணால் நீங்கள் ரைஸ் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு வாய்க்கும் அந்த மஷ்ரூம் வரும்போது ரொம்ப டேஸ்டியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மஷ்ரூமை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூடி போட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் அரிசி வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கப் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணால் போதுமானதாக இருக்கும். நான் இன்றைக்கி 3/4 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன். ஸோ 1.25 அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு மேலாக கொத்தமல்லி, புதினா இலை எல்லாம் தூவிட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு சிட்டிக்க எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். அப்போ தான் அந்த பிரியாணி பண்ணுறதுக்கான எக்ஸாக்டான உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்டும் அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆட் பண்ண பிறகு இது மாதிரி கொதி வரணும். ஒரு கொதி வந்த உடனே நான் இன்றைக்கி ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட என்னோடய பாஸ்மதி ரைஸை நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ நான் பாஸ்மதி ரைஸை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு விட்டுருங்க.
20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இது மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கும். ஸோ ரைஸ் வந்து ஃபுல்லா வெந்திருக்காது இந்த ஸ்டேஜில. மறுபடியும் என்ன பண்ணுங்க, ஸ்டவ்வ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு, மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அகைன் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்க மண் பாத்திரத்தில செய்றீங்க அப்படின்னா, ஸோ கொஞ்சம் பிஃபோராவே நீங்க இறக்கிடலாம். ஏன்னா, அந்த மண் பாத்திரத்தோட அந்த ஹீட் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு அந்த பிரியாணில இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதிலயே வந்து உங்க பாஸ்மதி ரைஸ் நல்லா வெந்து வந்துரும். பாருங்க. ஸோ ஆஃப்டர் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, ரொம்பவே சூப்பரா நல்லா பல பல பலன்னு வெந்திருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்களும் இதே மாரி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.